ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கும் நிஃப்டி ஒன்ஸ் அகெயின் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பயங்கரமாக கடுப்பை கிளப்பிட்டு இருக்கானுங்க. ஒன்று இங்கேருந்து உடைக்கணும், ஸோ இல்லைனா மேலே போகணும். ஸோ ஆனால் இந்த இடத்துலையே தேய்ச்சிட்டு இருக்கிறதுனால தான் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு புலம்பிட்டு இருந்தாங்க, ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஹிட் ஆகுது லாஸ்ட் ஃபியூ டேஸாக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டூ ஆர் டை சுச்சுவேஷன் இருக்கும்ல. ஸோ ஒரு ரொம்ப குரூஷியலான ஜோனில் தொங்கிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஏதோ ஒன்று ஆகிறப்ப அந்த மாதிரி குரூஷியல் ஜோன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வாலட்டைலாக இருக்கும். ஸோ ஏன்னா பையர்ஸும் ஏற்றி விடணும்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ செல்லர்ஸும் அந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் அக்ரெசிவாக இப்படி ஃபைட் பண்ணுறதுனால தாங்க அந்த மாதிரி லெவல்ஸில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஸோ ட்ரேட் பண்ணி தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சமாவது உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணி வச்சோன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு அது கையில் நிற்கும். இந்த ட்ரெண்ட்ல எலெக்ஷன் டைமில் ஒன்ஸ் உடச்சி பயங்கரமாக ஏற்றுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பாருங்கள், டியூஸ்டே December 31 பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கும் ஒன்ஸ் அகெயின் பண்ணுறாங்க. நிஃப்டியில் தாங்க நல்லா உடச்சி ஏற்றிருக்காங்க. ஆனால் சென்செக்ஸில் எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்தே பட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இப்போது ரெண்டு இடத்துலையும் ஒரு நல்ல கான்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பையிங் ப்ரெஷர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நாளிலேருந்து புல்ஸ் கொண்டு போகிறாங்களா இல்லை திருப்பியும் ஃபெயிலியர் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி அந்த மேஜரான ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணாலும் திருப்பியும் அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கெலாம் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட்டில் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சாலும் சைட்லேருந்து வர சப்போர்ட் ஏதாவது ஏற்றினாலும் சம்டைம்ஸ் அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனோம்னா இந்த சைட்லேருந்து இந்த 50,000 ஜோன் வருது. ஸோ 50,000னா எக்ஸாக்ட்லி 50,000 ஒரு 49,800 to 50,000 ஒரு 200 பாயிண்ட் ஜோன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏற்றினாலும் ஸோ சம்டைம்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே திருப்பி கொண்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இவனை மட்டும் நான் நம்பி சொல்லலைங்க. ஸோ நிஃப்டிலையும் அந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் இன்னும் உடைக்காமல் இருக்கிறதுனால அங்கே ஏற்றுறப்ப இங்கேயும் ஈஸியாக ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் இதை உடச்சி நிஃப்டியும் அதை உடச்சிட்டா வேணால் கொஞ்சம் பியர் மார்க்கெட் பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ அது வர சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பியர் மார்க்கெட் அப்படின்னு உடனே சொல்லிடக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த கரெக்ஷன்லாம் ரொம்ப நார்மல் தான். ஸோ ஒரு 15 to 20% மேலே கரெக்ட் ஆனால் தான் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆனால் இதெல்லாம் நார்மலாக ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி தப்பிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிஃப்டி ஐடி தாங்க. ஸோ நிஃப்டி ஐடியில் பாருங்கள், ஸோ இந்த ஜோன் ரொம்ப சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நல்ல பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ரீடெஸ்ட் ஜோனுக்கே திருப்பி வந்திருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஒன்ஸ் நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே அந்த December 31 தான் உடச்சி மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஒன்ஸ் பயங்கரமாக உடச்சி கீழே வந்துச்சு. நான் கண்டிப்பாக கீழே போயிருமோன்னு தான் நினச்சேன். ஏன்னா நேற்று நாஸ்டாக் 2% பக்கம் ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம நிஃப்டி ஐடியும் இன்றைக்கி சோழியை முடிச்சு விட்ருவானுங்கன்னு நினச்சேன். ஸோ நினச்ச மாதிரியே சோழியை முடிச்சு தான் விட்டுருந்தானுங்க. ஸோ 1.5% பக்கம் விழுந்துருந்துச்சு மார்னிங்லாம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பயங்கரமான ரெக்கவரிங்க. திருப்பியும் இந்த ஜோனை அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க பிரேக் பண்ண விடாமல். பட் ஸ்டில் ரொம்பலாம் சந்தோஷப்பட முடியாது, எப்போ வேணாலும் திருப்பி உடையும். ஸோ இந்த ஏரியாவில் மந்த்லி சிபிஆர் இருக்குங்க. மந்த்லி சிபிஆர் கூட அந்த 20 EMAவும் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிராஸ் பண்ணி போனாதாங்க நிஃப்டியும் நல்லா ரெக்கவரி ஆகும். ஏன்னா நிஃப்டி ஐடி ஒரு மேஜரான ஹெவி வெயிட்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி ஐடி இந்த லெவலில் கிராஸ் பண்ணிச்சுன்னு வைங்களேன், இங்கே ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இருக்கா. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் கிராஸ் பண்ணிட்டோன்னா இந்த 20 EMAவையும் கிராஸ் பண்ணிடும். ஸோ மந்த்லி சிபிஆரும் கிராஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் செம ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நிஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பெருசாக ஹெல்ப் பண்ணல ஆஃப்டர்நூன். ஏன்னா பேங்க் நிஃப்டியை நீங்கள் இஓடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3/4% பக்கம் ரெட்டில் தாங்க இருக்குது. ஆனால் நிஃப்டி ஐடி 3/4% பக்கம் க்ரீனில் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி நிஃப்டிக்கு பேங்க்ஸை விட ஐடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்ட்ராடேல இன்றைக்கி மார்னிங் 2வது நிமிஷத்துலேயே நான் ட்ரேட் எடுத்துட்டேங்க.
ஸோ யூஸ்வலி நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லாம் எப்போவுமே எடுக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ரேராக எடுப்பேன். ஆனால் அதை வந்து நான் வேறு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து எடுப்பேன். பட் ஸ்டில் நீங்கள் சிபிஆர் யூஸ் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட்லேயும் சிபிஆர் வந்து கரெக்டாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆல்ரெடி அந்த நேரோ சிபிஆர் கீழே தான் இருக்குது. இது 2 மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் பாருங்க, அந்த சிபிஆரில் தாங்க இழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ பேங்க் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, பேங்க் ஃபியூச்சர்ஸ்லேயும் சேம் டைம் வந்து சிபிஆரில் தாங்க இருந்துச்சு. ஸோ 4 இண்டெக்ஸும் சிபிஆரில் இருந்துச்சு, ப்ளஸ் 4மே நேரோவாக இருந்துச்சுங்க. ஸோ நேரோ சிபிஆர் டேஸ்லாம் பயங்கர வாலட்டைலாக இருக்கும். ஸோ என்னோடய ரூல் படி இந்த நாள்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து வச்சுருக்கேன். பட் ஸ்டில் இந்த டேஸ்லலாம் நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்கும், அதனால் ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. அதனால் பாதி நாள் என்னோடய ரூலை வந்து பிரேக் பண்ணிடுவேங்க. ஒரு 10 நாள் நேரோ சிபிஆர் வருதுன்னா ஒரு 6-7 நாள் அது எடுத்துருவேன். முக்கால்வாசி டைமே நான் வந்து ரூலை பிரேக் பண்ணிடுவேன். ஸோ இது கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான மூவ்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு நல்ல மூவ் வந்துருச்சுன்னா திருப்பி அந்த நேரோ சிபிஆரை போய் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நிறைய டைம் ட்ரை பண்ணும். ஸோ அதுவும் கீழே டைனமிக் ஜோன்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட்டில் நீங்கள் டைனமிக் ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்லீட் ஆகிருப்பீங்க, ஏன்னா இங்கே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்யூச்சர்லேயும் பிரேக் ஆகிற மாதிரி பண்ணி ஆனால் ஃபுல்லாக பிரேக் பண்ணலங்க. ஸோ 15 மினிட் கேண்டில் வந்து இப்போ வச்சுருக்கேன் நிஃப்டி ஃப்யூச்சர்ஸு. ஸோ இங்கேருந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஏற்ற ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் கடைசியாக பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கேண்டில் மேலே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ முரட்டுத்தனமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து போட்டாங்க. சூப்பரான ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜிங்க இது. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜி பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன்னா பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடுச்சு ஒரு 4-5 15 மினிட் கேண்டில்லையே. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதனாலேயே ஒரு அக்ரெசிவான ஷார்ட் கவரிங் வந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பல டைம் அவங்க நேரோ சிபிஆர் டேஸ் அன்றைக்கலாம். ஸோ அதுக்குன்னு எல்லா நேரோ சிபிஆர் டேஸ் அன்றைக்கி போய் நீங்கள் இந்த டைனமிக் ஜோன்ஸை பார்த்துட்டு இப்படி ட்ரேட் எடுத்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஏன்னா இதையும் தாண்டி நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செக் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் செக் பண்ணும்போதும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஸோ ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்லாம் நம்மளை ரொம்ப பயமுறுத்தும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வாலட்டைலாக தாங்க இருக்கும் இந்த நேரோ சிபிஆர் டேஸ்லாம். நிறைய விஷயம் பார்க்கும்போதே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து வர்றது கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி சும்மா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து தைரியமாக ட்ரேடே எடுக்க முடியாது. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஆனால் பல டைம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தாங்க ஆகும். இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில், எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் டைம் கிடச்சா பண்ணுறேன். இந்த செட்டப் மட்டும் இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே சேர்த்து பயங்கரமாக மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்து இங்கே நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ஆஃப்டர்நூன் மூவில் ப்ராஃபிட் பண்ணல. ஸோ மார்னிங் வந்த மூவில் தான் சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ட்ரேட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துட்டும் எடுக்காமல் தான் இருந்தேன். பரவாயில்லைங்க, ப்ராஃபிட் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சதை வந்து பண்ணனா ஏதோ ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது ஓரமாக. ஸோ ஏன்னா நான் ஃபஸ்ட் வீக் பண்ணதுலேயே ரொம்ப பயந்துட்டேங்க. ஸோ 2 நாளில் 50,000 வந்து ஈஸியாக லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5-10 நிமிஷத்துலேயே லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் ஒரு 30K வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மெதுவாகவே ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. அக்ரெசிவாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலே திருப்பி பெரிய பெரிய லாஸ் தான் நம்ம பண்ணி வைக்கிறோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை நல்லாவே பார்த்துட்டேன். அதுவும் இந்த ஆப்ஷன் பையிங்கில் என்னால் உடனே அடாப்ட் ஆக முடியலங்க. ஸோ 4-5 வருஷமாக கம்ப்ளீட்லி செல்லிங்குள்ளேயே இருந்து, ஸோ இங்கே வந்து டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த சைக்காலஜி, எமோஷன்ஸ் அது எல்லாமே இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வேறு மாதிரி ப்ளே ஆகுது, இங்கே டோட்டலி வேறு மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ அதனால் அடாப்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அக்ரெசிவாக ஏதாவது ட்ரை பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக பெரிய லாஸ் தான் போய் பண்ணி வைப்போம். ஸோ அதனால தாங்க ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இங்கே இந்த மாதிரி எஸ்எல் ஹண்டிங் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் கூட நாங்கள் வந்து சம்டைம்ஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ ஆனால் ஒரு 10 டைம் நடந்தால் ஒரு 2-3 டைம்ஸ் அது நம்ம வந்து கொஞ்சமாவது கண்டுபிடிக்க முடியும். ஸோ மற்றவங்க எவனாலையும் அந்த விஷயத்தெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. பட் எங்கள் மெத்தடில் அதை பற்றி கண்டுபிடிக்க
பிடிக்க லைட்டாவது ஒரு சான்ஸ் வந்து இருக்கும். பயங்கரமா ஏறி கடைசி எங்க போய் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னு பாருங்க. திருப்பியும் அந்த நேரோ சிபிஆர் பக்கத்திலேயே தாங்க வந்து நின்றுச்சு. ஸோ அந்த சிபிஆரையும் உடைக்கிற மாரி பண்ணி திருப்பி கீழ வந்துருச்சு பாருங்க. 15 மினிட் கேண்டில்லயே. ஒரு டைம் மட்டும் இல்லங்க. 2வது டைமும் அதே மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் கடைசியா 1, 1 1/2 மணி நேரம் பக்கம் அந்த நேரோ சிபிஆர் பக்கமே பயங்கர வாலடைலா சுத்திட்டு இருந்திருக்குங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்ல மட்டும் இல்லங்க. ஸ்பாட்லயும் சேம் தான். ஸோ ஏன்னா அந்த சிபிஆருக்கு மேல க்ளோசிங் வந்து வச்சிரக்கூடாது அப்படின்னு பேர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேல க்ளோசிங் வச்சுட்டாலே புல்ஸ் வந்து நாங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னு கெத்தா சொல்ற மாரி தாங்க அர்த்தம். ஸோ அந்த க்ளோசிங்கே எங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கே நெறைய சண்டை வந்து நடக்கும். ஸோ அது ஏன் நடக்கும்? எதுக்கு நடக்கும்? அப்படின்லாம் நீங்க வந்து இதெல்லாம் ரெகுலரா நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். நான் சிபிஆர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து சொல்றேன். ஸோ அவங்க ரெகுலரா இத வந்து ரொம்ப பேஷனேட்டா நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். ஸோ இந்த க்ளோசிங்ல கூட எவ்வளோ பாலிடிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பேர்ஸ் வந்து புல்ஸை விட நாங்க தான்டா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காகவே மேல வந்து க்ளோசிங் வைக்க விடாம பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கும் நாளைக்கு ஓப்பனிங் வந்து பார்க்கணும் எங்கே கிடைக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நாளைக்கு அது புல்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக என்ட்ரு ஆவாங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட எக்ஸாக்ட்லி 10.2% பக்கம் வந்து விழுந்திருக்குங்க நிஃப்டி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 10% கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ட்ராகி அப்படியே தூக்கிடுவாங்களா, இல்லை இதையும் பிரேக் பண்ணி போயிருமா அப்படின்னு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.